ஜெர்மனியில் இந்தியர்கள் நிரந்தரமாக குடியேறலாம். தகுதி என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஜெர்மனி தனது குடியேற்ற அமைப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இது திறமையான நிபுணர்கள், சர்வதேச பட்டதாரிகள் மற்றும் தகுதி வாய்ந்த தொழிலாளர்கள் நிரந்தர குடியுரிமை பெறுவதை எளிதாகவும் மலிவாகவும் ஆக்குகிறது. நிரந்தர அனுமதிக்கு விண்ணப்பிப்பதற்கான செலவு நிரந்தர குடியுரிமை அனுமதி என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போது 11,500 ரூபாயாக இது குறைக்கப்பட்டுள்ளது. இது இந்திய குடிமக்கள் மற்றும் பிற நாடுகளிலிருந்து கணிசமாக அணுகக்கூடியதாக ஆக்குகிறது. ஜெர்மனி குடியேற்ற அனுமதி வெளிநாட்டு குடிமக்கள் மற்றும் அவர்களது குடும்பங்கள் எந்த நேர கட்டுப்பாடுகளும் இல்லாமல் ஜெர்மனியில் வாழ, வேலை செய்ய மற்றும் படிக்க அனுமதிக்கிறது. தற்காலிக குடியுரிமை அனுமதிகளைப் போலின்றி இந்த நிலை நீண்டகால பாதுகாப்பை உறுதி செய்கிறது. புலம்பெயர்ந்தோர் நாட்டின் உயர் வாழ்க்கை தரம், வலுவான பொருளாதாரம் மற்றும் விரிவான சுகாதார மற்றும் கல்வி முறைகளை அனுபவிக்கும் வகையில் அதே வேளத்தில் ஜெர்மன் சமூகத்தில் ஒருங்கிணைக்க உதவுகிறது. நிரந்தர குடியுரிமையானது ஊழியர்கள் மற்றும் சுய தொழில் செய்பவர்கள் இருவருக்கும் திறந்திருக்கும். இது ஜெர்மனியில் ஒரு தனிநபரின் எதிர்காலத்தை பாதுகாப்பு மட்டுமில்லாமல் இறுதி குடியுரிமைக்கும் வழிவகுக்கிறது. ஜெர்மனியின் விதிவிட சட்டத்தின் கீழ் திறமையான தொழிலாளர்கள் ஜெர்மன் அங்கீகரிக்கப்பட்ட கல்வி தகுதிகள் அல்லது அதற்கு சமமான தொழிற்கல்வி பயிற்சிகள் பெற்ற தனி நபர்களாக வரையறுக்கப்படுகின்றனர். விண்ணப்பதாரர்கள் குறிப்பிட்ட தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அவற்றுள் குறைந்தது 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் குடியிருப்பு அனுமதி, ஜெர்மனியில் குறைந்தது 36 மாத ஓய்வூதிய பங்களிப்புகள், B1 நிலை ஜெர்மன் மொழிப்புலமை, ஜெர்மன் சட்டங்கள், கலாச்சாரம் மற்றும் சமூகம் பற்றிய அறிவை மதிப்பிடும், ஜெர்மனியில் வாழ்வது, தேர்வில் தேர்ச்சி பெறுதல், போதுமான வீட்டு வசதி ஏற்பாடுகளின் சான்று. மேலும் இந்த தேவைகள் விண்ணப்பதாரர்கள் நிதி ரீதியாக நிலையானவர்கள், சமூக ரீதியாக ஒருங்கிணைக்கப்பட்டவர்கள் மற்றும் ஜெர்மன் சமூகத்திற்கு பங்களிக்கக்கூடியவர்கள் என்பதை உறுதி செய்கின்றன.